வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சனி பயிற்சி வருதுங்க. 2025 வருஷம் இப்போ அடுத்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் சனி பயிற்சி வருது. சனி பயிற்சி யார் யாருக்கும் நல்லதுன்னா எல்லாருக்குமே நல்லது தாங்க. அது என்னங்க சொல்லிட்டீங்க, சனி பகவான்னாலே நமக்கு ஒரு 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, மங்கு சனி வருது, பொங்கு சனி வருது, பாத சனி வருது, இந்த மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க. சனி பகவானே இல்லை கஷ்டத்தை தானே கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இன்னமும் சனி பகவானை தான் நல்லது தானேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? உண்மையாகவே சனி பகவான் நம்மளை சுத்தம் செய்யக்கூடியவர், கிளென்சிங் பண்ணக்கூடியவர். இப்போ நம்ம வீடு இருக்குங்க, வீடு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா, குப்பையாக இருக்குது. இந்த குப்பையெல்லாம் நம்ம டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அப்படி ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சு எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு, இது சூப்பராக இருக்கும். உடம்பு வலிக்க செய்யும், டஸ்ட்டு நம்ம மேலே படும். சம்டைம்ஸ் நமக்கு டஸ்ட்டு தும்மல் க்ரியேட் பண்ணும், நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த டஸ்ட்டு. அதே மாதிரி தான் சனி பகவான் வராரு அப்படின்னாலே நமக்கு கிளென்சிங் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய பல கர்ம வினைகள் இருக்குது பாருங்கள், செயல்களுக்கான விளைவுகள், அது இப்போ நடக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கு நார்மலாக என்ன தெரியுமா பயமுறுத்தி வச்சுருக்காங்க எல்லோரும், சனி பகவான்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், நம்மளை கிளென்சிங் பண்ணக்கூடியவர். அதில் இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நிறையா மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கோம். இதனால் நமக்கு இந்த 7.5 வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை 8 வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மொபைலில் வீடியோ பார்த்துட்ருக்கோம், நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், iOS மொபைல், ஏதோ ஒரு மொபைல் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இன்கமிங் வருது, அவுட் கோயிங் போகுது, நெட்டு இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வேளை உணவு சாப்பாடு இருக்குது, காலையிலையும் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பில் தான் இருக்கிறோம், ஓரளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம உறவுகள் இருக்காங்க. அதாவது பேசிக்காக தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதா? இருக்குது. உணவு இருக்கா? கிடைக்குது. உடை இருக்கா? இருக்குது. இருப்பிடம் இருக்கா? இருக்குது. அதையும் தாண்டி மொபைல்லே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோமே. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த நல்லதுக்கான விளைவுகளாக இருக்கக்கூடிய இந்த 3மே கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது கடன் பிரச்சனை இருக்குது, இது சொந்த வீடில் வாடகை வீடு, இப்படின்னு எதை வேணாலும் நீங்கள் புலம்பிக்கிட்டாலும் எத்தனையோ பேர் ரோட்டு ஓரமாக உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்க இடம் இல்லாமல், குடிசையில் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிறது ஒரு பாதுகாப்பான வீடு இருக்கே, நம்ம போட்டுக்கிறது, நம்ம துவைச்சி போட்டுக்கிறது நீட்டான ட்ரெஸ் இருக்கே, நம்ம உணவு இருக்கே, நம்ம உறவுகள் யாரோ ஒருத்தவங்க கூட இருக்காங்களா, சாப்பிட்டேன்னு கேட்குறது யாரோ ஒரு உறவு இருக்காங்கல்ல. எத்தனையோ பேர் அங்கே அந்த மாதிரி இல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ பேர் மனநிலை சரியில்லாமல் எங்கேயோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இதெல்லாம் இருக்குனாலே அப்போ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் நம்ம இவ்வளோ கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்போ புண்ணியம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணதுக்கான பலன்கள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு. அதனால் நீங்கள் யாருமே நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னோடய கர்மா கெட்ட கர்மா நிறைய பண்ணேன், கெட்ட விஷயம் நிறைய பண்ணுங்க, அதோட பலன்கள் தான் இப்போ நான் கிடச்சிட்டு இருக்குன்னு யாரும் பயப்படாதீங்க. 7.5 சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி, எந்த சனி பகவான் வந்தாலும் சரி, அதாவது எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரி, சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில் நல்லா தான் கொடுக்க போகுது. இந்த மனசு தைரியத்தை முதல்ல க்ரியேட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். ஆனால் இதுவரை நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டேங்க. இப்போ 7.5 சனி வருது, இனிமேல் கஷ்டப்படணும்னு ஜோசியங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து எப்படி நம்ம சரியாக வெளிவருவது? அதாவது இதுலேருந்து தப்பிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இறைநிலைக்கிட்டேருந்து நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஏதோ ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, உங்களை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இறைநிலைக்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்கள் எந்த ஊரில் எங்கே போய் எந்த மொழியில் உட்காந்துக்கிட்டாலும் பிடிச்சிப்பாங்க. வாராசா ஒன்றை தான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தால் கிடச்சிட்டே வான்னு சொல்லி நம்மளை இறைநிலை நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால், அந்த இறைநிலையிலேருந்து அதை செஞ்ச கர்ம வினைகள், சப்போஸ் நம்ம நிறைய கெட்டது பண்ணியிருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்ம வினைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு, அதாவது தண்டனையில் கம்மி பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலாமா, அதாவது 100 கிலோ கஷ்டத்துலேருந்து அவ்வளோ கஷ்டங்களை இல்லாமல் ஒரு 10 கிலோவாக கன்வெர்ட் பண்ணி 90% டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளை கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு என்னென்ன செய்யலாம். இப்போ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு 100 கிலோ கஷ்டத்துலேருந்து 90% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. வெறும் 10 கிலோ கஷ்டம் மட்டும்தான், கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவிக்க விட்ருவாங்க. சரிங்களா? அதற்காக என்னென்ன பரிகாரம் செய்யலான்றது தான் கற்றுக்க போகிறோம். முக்கியமாக சனி பகவானுக்காக செய்ய போகிறது. சனிக்கிழமைனாலே சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சனிக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் 1 to 2 சனி ஹோரை. இந்த ஹோரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சரம் எப்படி இருக்கணும்,
என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, சரம் எப்படி சரி பண்ணுவது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது நம்ம பயிற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம். சனி ஹோரையில் சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் செய்யுங்க. நல்ல ஒரு பச்சரிசி சாதத்தில் பச்சரிசி எடுத்து சாதம் அடித்து நல்ல தயிர் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பிசைஞ்சி செய்யுங்க. இதில் வந்து தாளிக்கக்கூடாது, கருவேப்பிலை எதுவும் போட்டு தாளிக்கக்கூடாது. வெறும் தயிர் சாதத்தை என்ன பண்ணுங்க, காகம்க்கு வைங்க. இப்போ எனக்கும் செஞ்சுட்டு காகத்துக்கும் செஞ்சுட்டு அந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் அது வேண்டாம். வெறும் காகத்துக்காக வைங்க. காகம்ங்கிற சனி பகவான். அப்போ எவ்வளோ தான் செய்கிறது, சாதம் நிறைய கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் சேர்த்து கூட செஞ்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் சாதம் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதம் கொஞ்சம் எடுத்து நல்ல தயிர் போட்டு நல்லா உங்கள் கையாலே பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு டேஸ்ட் பார்க்கலாமா, டேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது. மனசார கொண்டு போய் இப்போ சனி பகவானே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி வைங்க. அப்படி இல்லைனா எள்ளு சாதம் செய்யுங்க. எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு எள்ளு பொடி பண்ணிக்கோங்க. கருப்பெல்லை பொடி பண்ணிக்கிட்டு நல்லா சுட சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு காகத்துக்கு கொண்டு போய் வைங்க. மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, கையால் பிசைங்க. வீட்டில் நிறைய பெரியவர்கள், தாய்மார்கள், முக்கியமாக தாய்மார்கள் என்ன திரும்ப பண்ணுவாங்க, என் பையனுக்கு கஷ்டம் இருக்குது, என் பொண்ணுக்கு கஷ்டம் இருக்குது, நான் செய்யலாமா? நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். சாப்பாடு அவங்க சாப்பிட்டா அவங்க நிறையும். அப்போ அவங்க தான் செய்யணும். அவங்க அதெல்லாம் நம்புறதில்லை, நம்பிக்க மாட்டேன்றாங்க. நம்புகிறாங்களா நம்பலையோ அவங்க செய்ய சொல்லுங்கள், இதை செய்யணும் சொல்லுங்கள், செய்வாங்க. அவங்க வாழ்க்கையை மாறும். வாழ்ன பிறகு அவங்க நம்புவாங்களா, அதாவது வாழ்க்கையை மாறின பிறகு அவங்க நம்புவாங்க. அதனால் யார் இதை செய்யணுமோ அவங்க தான் செய்யணும். சரிங்களா? அப்போ கையால் தான் பிசையணும். கரண்டியை போட்டு பிசையலாம் இல்லை, கையால் பிசையும் போது நம்ம ஒரு எனர்ஜி லெவல் நமக்குள்ளே கனெக்டிவிட்டி கிடைக்கும். அது கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தாங்க கொண்டு போய் வைக்கணும், அப்படியே கொண்டு போய்க்கூடாது. கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தட்டில் வச்சு ஒரு இலை போட்டுருங்க. காகத்துக்கு வைக்கிறது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருந்தரையில் வைப்பாங்க, அதில் போய் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு வாழை இலை இருக்குது பாருங்களா, சின்னதாக பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த வாழை இலை வச்சுட்டு அதில் இந்த உணவு சாதம் வைங்க. அது தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, எள்ளு சாதமாக இருந்தாலும் வைங்க. வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ சனி பகவானே வந்து சாப்பிடுங்க. என்னால் இப்போ என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் காக்கான்லாம் கூப்பிடலாம் அவசியமே இல்லை. மனசார நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துடுவாங்க. வந்து அவங்க சாப்பிட்றத மனசார நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. நல்லா தள்ளி வந்துட்டு, அப்பா ரொம்ப திருப்தியாக இருக்குது, சனி பகவானுக்கு ரொம்ப நன்றி, வந்து நான் வச்ச என்னோடய படையில் அதாவது உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, என்னோடய வேண்டுதல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? மனசார நன்றி சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இன்னொரு பரிகாரமும் செய்யலாம். அது என்னென்னு கேட்குறீங்களா? தயிர் இருக்குது பாருங்கள், தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கருப்பு உளுந்து இருக்குது, என்ன பண்ணுங்கள், காலையிலே கருப்பு உளுந்து ஊற வச்சுருங்க. தயிரில் தான் ஒரு கொஞ்சமாக கருப்பு உளுந்து எடுத்து, ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு தயிரில் போட்டுட்டு அதில் வச்சுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு மத்தியானமாக இந்த சனி ஹோரை இருக்குது பாருங்கள், 1 to 2 இந்த பேப்பர் கப்லேயோ பிளாஸ்டிக் கப்லேயோ இல்லை கையிலையோ அந்த உளுந்து எடுத்துக்கிட்டு, ஊறின உளுந்து தயிரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு கிளாக் வைஸ் ஒரு 3 தடவை, எப்போ சனி ஹோரையில், சரிங்களா, சனிக்கிழமை அன்னைக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 தடவை இப்படி தலையை சுற்றிட்டு பக்கத்தில் ஏதாவது செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செடி மரம் இருந்தால் அதில் அதை போட்டுடுங்க. அதாவது கப்போடு போட வேண்டாம், கப்பில் இருக்கிறது அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கப்பை என்ன பண்ணுங்கள், மறுபடியும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? அது வேணால் குப்பையில் போட்டுருங்க. சரிங்களா? இதை பண்ண ரெகுலராக பண்ண உங்கள் உடல்நிலையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பட்டுருக்கு, இல்லை உடலில் ரொம்ப சோர்வு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படுத்தி எடுக்குது, இந்த மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, சக்தி எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ பரிகாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பரிகாரங்கிறது நம்ம பரினாலே குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒரு அர்த்தத்தில் பரினா குதிரைன்னு சொல்லுவாங்க. குதிரையோட ஸ்பெஷல் அஸ்வினி முத்திரை, அதாவது மூச்சுக்காற்று. குதிரையோட மூச்சுக்காற்று ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி பரின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் மூச்சுக்காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பரிகாரம் அப்படின்னாலே நம்ம மூச்சுக்காற்றோட சரம் மாற்றக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? எந்த ஒரு பரிகாரம் செய்யும்போது நம்ம சரம் மாறும். அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த சரம் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி கற்றுக்கலாம். நம்ம அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் இல்லை இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த பரிகாரத்தில் வந்து இதை செய்யுங்க. செய்யும்போது உங்களோட நிலை மாற ஆரம்பிக்கும். நிலை மாறும்போது உங்கள் உடலும் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும், உங்கள் எனர்ஜி லெவல் மாறும். அந்த சனி பகவானால் நீங்கள் கஷ்டம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கஷ்டங்கள் கம்மியாகும். ரொம்ப பெரிய சில பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, தலைக்கு வந்து தலைப்பாக்கையோடு போச்சு. இது மகாபாரதத்தில் வர சீன் ஒன்று. கர்ணர் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், கர்ணன் அம்பு விடும்போது, நாகாஸ்திரத்தை விடும்போது அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக ஒரு அடி கீழே தள்ளுவார். அப்போ தலைக்கு குறி வச்சு தலைப்பாக்கையோடு போச்சு. அப்போ என்னென்னா
நம்ம உயிருக்கோ இல்லை நம்ம பெரிய கஷ்டம் வரும்போது அது இறைவன் நம்மளை பாதுகாப்பாங்க. எப்படி பாதுகாப்பாங்கன்னா, தலைப்பாக்கையோட சின்ன கஷ்டமும் சரியாகிவிடும். பெரிய கால் அடிபட வேண்டியது, கால் ஆக்சிடென்ட் கால் உடைய வேண்டியது, சின்னதாக கால் அடிபட்டு ரத்தம் காயம் மட்டும் சரியாகிவிடும். நம்ம என்ன நினைப்போம், ரத்த காயம் போட்டுடுச்சுப்பா, என் பாவடியில் போட்டு படுத்து எடுக்கிறாங்கன்னு நினைப்போம். பெரிய லெவலில் நடக்க வேண்டிய விஷயத்தை சின்னதாக வாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டம் அனுபவிக்கிறது போல சின்ன சின்ன கஷ்டம் அனுபவித்து வாழ்க்கையில் நல்ல சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும், வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த சனி பயிற்சி வரப்போகுதுங்க. இந்த சனி பயிற்சிக்காக நீங்கள் சனி பயிற்சி ஏழரை சனி முடியுது, அஷ்டம சனி முடியுதுனாலும் சரி, இல்லை ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, நீங்கள் எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் சரி, இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப காமனான பரிகாரங்கள். இதை செய்ய 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 ரெகுலராக செய்யுங்க. நான் ஒரு தடவை செஞ்சால் சரியாயிடுமா? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆகிடுமா? நாள் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருப்பீங்களா? அப்படி கிடையாது. 3 வேளை சாப்பிட்றோம் பாருங்கள். அந்த மாதிரி எவ்ரி சாட்டர்டே செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு சனிக்கிழமையும் சனி உகலில் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? இதை பயன்படுத்தி கொள்வோம். இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வோம். வாழ்க வளமுடன்.